அதுக்கு இப்போ நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஜீப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம். மஹேந்திரா MM 550 540 அந்த ரேஞ்சில் வர வண்டிங்க. கிட்டத்தட்ட 1995 மாடல். ஆனா வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. ஏசி இருக்கு, பவர் ஸ்டியரிங் இருக்கு, பவர் விண்டோ இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு, ரிமோட் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு டயரோட காஸ்ட் எவ்வளோ வரும் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பை பற்றி எல்லாத்துக்கும் வந்து பழைய இரும்புன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டாதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பா நினைச்சு பார்க்குறீங்க. அது இரும்பு, அது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே பழசோட வேல்யூ என்னைக்கு ஜாஸ்தி. இன்னைக்கு நம்ம நினைச்சா போய் புது தார் கூட வாங்கிடலாம். ஆனா பழைய காலத்து வண்டி வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த வண்டி தேடிட்டு இருக்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டெப்னி வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்டு, புது டயர் அப்படியே இருக்குதுங்க. ரொம்ப ஹெவி பாடிங்க, வெயிட் ஜாஸ்திங்காட்டி எல்லாம் லாக் செட்டாட போட்டு இதுவும் இருக்கு. வண்டியோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல சூப்பரான லாக் அன்லாக் பண்ணுங்க. ரிமோட் லாக் பாத்தீங்களா, ரிமோட் லாக்ல பண்ணிருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா சேம் தாரோட மோடிஃபிகேஷன். உள்ளே பாத்தீங்கன்னா தாரே ஓட்டிருப்பாங்க. ஏசி என்னைக்கு சொல்லுவீங்களா, ஊட்டி கொடைக்கானல் ஜீப்பா இருந்தாலும் ஏசி வந்து பக்கா மாசா பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏசி கம்ப்ரஸர் எல்லாமே போட்டு பக்கா ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்து ஒரு செலவு பண்ணி இந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரதுங்கிறது கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் போயிடும். அது மட்டும் கிடையாது, வண்டியில LED லைட்டை பாருங்க. இது ஒவ்வொன்றுமே வந்து எவ்வளவு பெரிய காஸ்ட் இருந்ததுங்க. ஒரு காரை வந்து பார்ட்டா ருசிச்சு ஒவ்வொரு பொருளும் வாங்கி அதை டெக்கரேஷன் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் அதோட வேல்யூ தெரியும். நம்ம அசால்ட்டா ஒரு ரெடி பண்ணி கொண்டு வந்தோன்னே இதுக்கு இவ்வளவுதான் விலைன்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம். பட் இந்த மாதிரி மோடிஃபிகேஷன் வண்டிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலைங்கிறதே கிடையாது. அந்த பிடிச்செடுக்கிறீங்க அதே மாதிரி இந்த வண்டிகள் லோன் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிடிச்செடுக்கிறீங்க கம்பல்சரி இதுக்குன்னு தனி ஃபேன் கிளப்பே இருக்கு. நீங்க யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல எங்க போய் அடிச்சாலும் ஜீப்புக்கு இன்ன வரைக்கும் தனி வெறியர்களே இருக்காங்க. வண்டியில 2 டோர் பவர் விண்டோ பாத்துக்குங்க. அதுவா எக்ஸ்ட்ரா லைட்டிங் எல்லாமே செட்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. தூரத்தை வந்தா உள்ள லைட் எரிக்கிற மாதிரி சேம் தாரோட ஸ்டியரிங் போட்டு உள்ள மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தாரோட ஃபீல் எஃபெக்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்துங்க, SF சோனிக் பேட்டரி பார்த்துக்குங்க, DA இன்ஜின் நல்லா பார்த்துங்க, DA இன்ஜினுங்க. பொறுத்துக்கு ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இந்த வண்டியை பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான வண்டிங்க. வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இது வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் ரகடான வண்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இந்த தாருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலைங்கிறது நம்ம பார்த்து சொல்றதா விலை. இந்த வண்டிக்கு கஸ்டமர் 3,25,000 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க ரெடி கேஷோட வாங்க, முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா பண்ணி தரலாம். ஆல்ரெடி 3 லட்சம் வரைக்கும் கேட்டு இன்னும் பேலன்ஸ் நின்றுட்டு இருக்குது. நீங்க ரெடி கேஷோட வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம். அது மட்டும் கிடையாது, வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல போனா நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க ரோட்ல போனா எல்லாத்தோட கண்ணு இந்த கார் மேலதான் இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வண்டி எடுத்து ரோட்ல ஓட்டினாலே பூராத்தோட டிரைவ் எல்லாரும் இந்த வழியில திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மறக்காம ஹர்ஷாகோசா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 காமிச்சு இந்த கார் நீங்க இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிருந்தீங்க, எல்லாமே பண்ணிருந்தீங்க. 3 பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்வூஃபர் ஃப்ரீயா கொடுத்துரும்.